திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வராவார். கோவையில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய பியூஷ் கோயல், எங்களை பொறுத்தவரையில் தேசம் முதலில், கட்சி இரண்டாவது. அண்ணாமலை தமிழ்நாடு முழுவதும் சென்று பணியாற்ற வேண்டும் என கட்சி முடிவெடுத்துள்ளது. அவர் கட்சியின் மதிப்புமிக்க சொத்து. மூத்த தலைவர். அவருக்கு மாநிலம் தழுவிய அளவில் வரவேற்பு இருக்கிறது என தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வேட்பாளரும் தங்கள் தொகுதியில் அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என விரும்புகின்றனர். நாங்கள் அவரை ஒரு தொகுதிக்குள் அடக்க விரும்பவில்லை. நாட்டின் சிறந்த எதிர்காலத்துக்காக கட்சி பாடுபடுகிறது. நாங்கள் அனைவரும் அதை அடையவே பாடுபடுகிறோம் என தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு எதிராக மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய அதிருப்தி நிலவுகிறது. ஊழல் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது என்பதை அறிந்து மக்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமடைந்திருப்பது குறித்தும் மக்கள் கவலையில் இருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு குறித்து மக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறார்கள். டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய அதிருப்தியை மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. மதுபான மாஃபியா, மணல் மாஃபியா, நில மாஃபியாவாக தமிழ்நாடு சுருங்கிவிட்டது. மிகுந்த ஆற்றல் கொண்ட மிகவும் அழகான இந்த மாநிலம் திறமையற்ற ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சி நடத்தும் ஸ்டாலினால் சீரழிந்துள்ளது என தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார். அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கிறார். ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் மற்றொரு முக்கிய அதிகார மையமாக இருக்கிறார். ஸ்டாலினின் சகோதரி கனிமொழி எம்பியாக இருக்கிறார். எந்த ஒரு இளைஞரும் இதுபோன்ற குடும்ப அரசியலை விரும்புவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகிவிட்டார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் வைக்கிறது. ஒருவேளை தவறுதலாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் வருவார். உதயநிதியை முதல்வராக மக்கள் ஏற்பார்களா என நான் நினைக்கவில்லை என்று கூறியுள்ளார்.